வணக்கம். மிகப்பெரிய முறைகேடு, மேயர் பிரியாவிற்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சென்னையில் ஒட்டுமொத்தமாக மேயர் பிரியா அவர்கள் டெண்டர் வழங்கும் முறைகேடு, சுமார் 300 நிறுவனங்களிடம் இருந்து கமிஷனாக பெற்றது மட்டும் 450 கோடி. ஏற்கனவே சென்னை மழைநீர் வடிகால் திட்டத்திற்கு 4000 கோடி முறைகேடு செய்ததாகவும், இதன் பின்னணியில் அப்பொழுது திமுகவின் அமைச்சர்கள் இருந்ததாகவும், தற்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்ட தாவேகாவின் அரசு ஆதாரங்கள் அனைத்தையும் சேகரித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றையும் பதிவு செய்துள்ளது. திமுக அதிகாரத்தில் இருந்த பொழுது டெண்டர் நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக மிரட்டி பணங்களை பெற்று கமிஷன்களாக பல 100 கோடிகளை பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் மட்டும்தான் இதில் பங்கேற்றினார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் திமுகவின் மிக முக்கியமான ஆதிக்கம் என்பது தலைமையை விட கீழே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், மேயர்கள், இவர்கள் மூலமாகத்தான் பல 100 கோடிகள் ஒவ்வொரு சுற்றுப்பகுதிகளிலும் முறைகேடுகள் செய்யப்பட்டுள்ளது. அப்படித்தான் சென்னை மேயர் பிரியா அவர்களும் தற்பொழுது வசமாக சிக்கியுள்ளார். தமிழ்நாட்டில் சென்னை தலைநகராக இருக்கிறது. ஆனால் அங்கு குப்பைகளும் ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் கடுமையாக ஒவ்வொரு நாளும் மழைக்காலங்களில் பாதிப்புக்கு உள்ளாவதும், அதை அப்புறப்படுத்துவதற்கான நிதிகள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு வழங்குகிறது. ஆனால் அதை முழுமையாக திட்டத்திற்கு பயன்படுத்தாமல் 10% மட்டும்தான் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதுவரைக்கும் ஒட்டுமொத்த 4 ஆண்டுகள் முடிவடைந்துள்ளது. ஆனால் மேயர் பிரியா அவர்கள் தனது சொத்து பட்டியல்களை நேரடியாக இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. மேயராக இருக்கக்கூடியவர்கள் வருடம் சொத்து பட்டியல்களை வெளியிட வேண்டும். இது அரசின் உத்தரவு. ஆனால் 4 ஆண்டுகளாக திமுகவின் ஆட்சியில் இருந்த பொழுது மேயர் பிரியாவின் அதிகாரப்பூர்வமான சொத்து பட்டியல்கள் என்ன என்பது கேள்வியாகவே இருந்தது. ஆனால் புதிதாக நியமிக்கப்பட்ட தாவேகாவின் அரசு உடனடியாக அடுத்த 15 நாட்களுக்குள் சொத்து பட்டியல்களின் முழு விவரத்தையும் பொதுவெளியில் வெளியிட வேண்டும், இல்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே சுமார் 4000 கோடி மழைநீர் வடிகால் திட்டத்திற்கு முறைகேடு, தற்பொழுது 450 கோடி தூய்மை தமிழ்நாட்டில் சென்னை முழுவதுமாக தூய்மை பணியாளர்கள் மூலமாக அனைத்து துப்புரவு பணியாளர்களுக்கும் வழங்கக்கூடிய அந்த முறையான நிதிகள், சம்பளம் அனைத்திலும் முறைகேடு மற்றும் சென்னையில் மேம்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு வழங்கக்கூடிய டெண்டர்களிலும் முறைகேடு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். மேயர் பிரியா அவர்கள் சென்னை முழுவதும் பல ஆயிரம் கோடிகள் இதன் மூலம் முறைகேடு செய்திருப்பதாக புகார்களும் எழுந்துள்ளது. மேலும் நீதிமன்றத்தில் தாவேகாவின் சார்பாக வழக்கறிஞர் சுப்பிரமணியன் அவர்கள் தொடர்ந்த வழக்கின் குற்றச்சாட்டுகளின் ஆவணங்கள் எல்லாம் 3 பக்கங்கள் கொண்ட அந்த ஆவணங்கள் சுமார் நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆவணங்கள் எல்லாம் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அமையுமேயானால் மேயர் பிரியா உள்ளிட்ட திமுகவின் மாஜி அமைச்சர்களும் இதில் நேரடியாக சிக்குவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மக்களாட்சி என்று கூறிக்கொண்டு திமுகவின் ஆட்சியில் கோபாலபுர சொத்துக்களையும் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள், மேயர்கள்தான் அதிக அளவு முறைகேடுகளையும் செய்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சத்தில் வந்துள்ளது. சுமார் 7 ஆண்டுகள் வரை மேயர் பிரியாவிற்கு சிறை தண்டனை பெற்றுத் தருவதில் மும்முரமாக தாவேகா அரசு செயல்படுவது பழிவாங்கும் நோக்கம் அல்ல, மக்களின் வரிப்பணங்களை முறைகேடாக செய்வதிலும், மக்களின் வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய வகையில் அதை ஒட்டுமொத்த ஊழல் செய்வதிலும் இருக்கக்கூடிய நபர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரியக்கூடாது. அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மேயர் பிரியா அவர்கள் இப்பொழுது வரைக்கும் முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களையோ அல்லது சென்னை மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பற்றியான பிரச்சனைகளையோ பேசவில்லை. ஏன் உங்களை மேயராக தேர்வு செய்ததற்கு காரணம் மக்கள் உங்கள் மீது இருந்த நம்பிக்கைதான். நீங்கள் முதல்வராக திமுக இருந்தால் மட்டும்தான் பேசுவீர்கள் என்றால் நிச்சயம் இந்த பதவியை ராஜினாமா செய்து வீட்டிற்கு செல்லுங்கள். அந்த பதவியில் வேறு ஒருவர் நிச்சயம் வருவார். ஆனால் அந்த பதவியில் இருந்து கொண்டு முதல்வரை சந்திக்காமல் சென்னை மக்களுக்கு தேவையான பிரச்சனைகள் பற்றி பேசாமல் மௌனமாக இருப்பதும், தங்களுக்கு சாதகமான ஆட்சி வந்தால் மட்டும்தான் நாங்கள் மக்களுக்கு ஆதரவாக பேசுவோம் என்று கூறுவது சுயநலம்.
மேயர் பிரியா அவர்கள் சிறு வயதில் முக்கியமான பொறுப்பிற்கு வருவது பாராட்டுக்குரியதுதான், வரவேற்கக்கூடியதுதான். ஆனால் ஒரு கட்சிக்கு சாதகமாக செயல்படுவதும் முறைகேடுகளை செய்வதும் மாஜி அமைச்சர்கள் செய்த தவறுகளுக்கும் ஊழலுக்கும் உறுதுணையாக இருந்ததும் மிகப்பெரிய தவறு என்றும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் மேயர் பிரியா அவர்கள் பற்றியான கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு இனி எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. மக்கள் திமுகவை முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் தற்பொழுது முழுமையாக மக்கள் மத்தியில் இருந்து பறிக்கப்பட்டு விட்டது. இனி வரக்கூடிய இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் மேயர் பிரியா அவர்கள் மீண்டும் வார்டு கவுன்சிலராக போட்டியிட்டாலும் தோல்வியடைவது 100% உறுதி என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அவமானமான தேர்தல்தான். 2 ஆண்டுகளில் திமுக ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய அளவிற்கு தாவேகாவின் அதிகாரமும் முதல்வராக வரக்கூடிய வகையில் விஜய் அவர்களுக்கான மக்களின் ஆதரவும் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோல்வியடைந்ததற்கு முக்கியமான காரணமும் மேயர் பிரியா உள்ளிட்டவர்களது ஊழல்கள், முறைகேடுகள். மக்களின் வரிப்பணத்தை மக்களுக்கு செலவு செய்வதில் என்ன தயக்கம்? அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காமல் மழைநீர் வடிகாலில் 4000 கோடி முறைகேடு செய்து வெள்ள பெருக்கு ஏற்படும் பொழுது இயற்கைக்கு முன் அனைவரும் சமம்தான் என்று இவர்களது வீரவசனத்தை பேசுவதற்கா உங்களை அரியணையில் ஏற்றி வைத்தார்கள் என்ற கேள்விகளை கேட்கக்கூடிய வகையில் தற்பொழுது திமுகவின் மாஜி அமைச்சர்கள் மீது கடுமையான விமர்சனங்களும் மேயர் பிரியா அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்றும் மக்கள் கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இருந்த அனைவருமே ஊழல்வாதிகள்தான். அதில் பெருமளவில் ஊழல் செய்தவர்கள் மாஜி அமைச்சர்கள் மேயர் பிரியா உள்ளிட்டவர்களுக்கு நிச்சயம் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று வழக்கறிஞர் சுப்பிரமணியன் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளதால் நிச்சயம் இந்த வழக்கின் ஆதாரங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு குற்றம் உறுதி செய்யப்பட்டால் சுமார் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, சொத்து பட்டியல்களை வெளிக்கொண்டு வராத காரணத்தினால் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களும் பறிபோகும். இதனால் மேயர் பிரியா அவர்களது வாழ்வாதாரமே பாதிக்கக்கூடிய வகையில் அமையும் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் தலைவலியாகவும் தாவேகாவின் அரசின் 100% நேர்மையான மற்றும் ஊழலற்ற ஆட்சி அதிகாரங்கள் அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல, பத்திரப்பதிவுத்துறையில் ஊழலே கிடையாது, லஞ்சமே கிடையாது என்று தற்பொழுது பிற கட்சிகளை வெளிப்படையாக பேசுகிறார்கள் என்றால் தாவேகாவின் தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் அவர்கள் 100% சிறப்பான ஆட்சியை கொடுப்பதாக கூறுவது சரியா தவறா? மேயர் பிரியா அவர்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை சரியா, அல்லது எத்தனை ஆண்டுகள் வழங்கலாம்? 4000 கோடி முறைகேடிற்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை